அன்புக்கும் பிரியத்துக்கும் உகந்த சகோதர சகோதரிகளை, மறுபடியும் ஆண்டோடைய வார்த்தையாகிய யோவான் 17ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னொரு சத்தியத்தை வெளிச்சம் போட்டு பார்ப்போம். அது என்னது? 18ஆம் வசனம், 14-18. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். பெரியமானவர்களே, அந்த திக்கற்றவர்களாகங்கிற அந்த வார்த்தை பக்கத்தில் என் பைபிள் நான் எழுதியிருக்கிறேன், அனாதைகளாக. இங்கிலீஷ் பைபிளில் ஆர்ஃபன்ஸ், திக்கற்றவர்களாக, அனாதைகளாக. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எந்த ஜாதியானாலும் திக்கற்றவளாய்விடேன், நீ எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் திக்கற்றவளாய்விடேன், நீ எவ்வளோ உங்கள் சொந்தக்காரர்கள் கைவிடப்பட்டிருந்தாலும் திக்கற்றவளாய்விடேன். இது மாதிரி ஒரு தெய்வம் பூமியில் எங்கேயா இருக்காரு? சொல்லுங்கள், எங்கே இருக்காரு அந்த மாதிரி பூமி? இல்லை, இவர் மாத்திரம்தான். நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். எப்படி வருவார்? வசனத்தின் மூலம் வருவார். எப்படி வருவார்? பரிசுத்தாவின் மூலம் வருவார். எப்படி வருவார்? பரிசுத்தவான்களோட நம்ம ஐக்கியப்படும் போது, சர்ச்சுக்கு போகும்போது, அந்த ஆராதனை கலந்து கொள்ளும்போது நம்ம அறியாத தேவ பிரசன்னம் நம்மை நிரப்போம். அல்லது ஒரு பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளும்போது நம்மை அறியாத தேவ பிரசன்னம் நிரப்போம். அந்த தேவ பிரசன்னம் என்ன? அதுதான் அவர் சொன்னது, நான் உங்களிடத்தில் வருவேன். பிரசன்னத்தின் மூலமாய் வருவேன், ஆவியான மூலமாய் வருவேன், வசனத்தின் மூலமாய் வருவேன். நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். ஆமாம், உங்களை நான் கேட்குறேன், ஏதாவது சமயத்தில் அப்படி நினச்சிருந்தா, எனக்கு யாருமே இல்லைங்க, என்னை கேட்குறது கூட யாரும் இல்லைங்க, நான் யாருக்கிட்ட போய் என்ன சொல்லணும்னு தெரியலைங்க, எல்லாரும் ஏமாற்றி போட்டாங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால் இந்த வசனம், இந்த தெய்வ வார்த்தை, சகோதரியே உனக்குத்தாம்மா, சகோதரனே உனக்குத்தான், ஐயா அன்பு ஊழியக்காரரே, அன்பு பாஸ்டரே, உங்களுக்குத்தான் இந்த வாசனை. நான் உங்களை திக்கற்றவனாய் விடேன். வாடகை எப்படி கட்டுவேன் என்று ஏன் கொண்டிருக்கிறாய்? கவலைப்படாது, அவர் சொல்லிட்டார், வாடகை கட்டப்படும். வேலை படிச்சிருக்கிற வேலை இல்லையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாய், கவலைப்படாத, சொல்லிட்டாரு, நான் உன்னை திக்கற்றவனாய் விட உனக்கு வேலை கிடைக்கும். நல்ல சம்பளம் வர வேலையை அவர் கிடைக்க செய்வார். ஆனால் நீ ஒன்று செய்யணும், வேலை கிடைக்காத முன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஜெபிச்சியோ அதே அளவு வேலை செய்து விடும், கிடைச்ச பிறகு செய்யணும். வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆலயத்துக்கு போனையோ அதே அளவு. இல்லை வேலைக்கு போயிட்டு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாதே, அது தப்பு என்று அன்போடு கூட கடிந்து கொள்ளுகிறேன். அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டார், திக்கற்றவனாய் விடு. இப்போ என்னோடு கூட இயேசு இருக்கிறார், உன்னோடு கூட இயேசு இருக்கிறார், என்னை கேட்டு கொண்டிருக்கிற உங்களோடு கூட இயேசு இருக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, அதில் வல்லமை உண்டு. அந்த வல்லமை உங்களையும் என்னையும் நிரப்புவதாக, அந்த விசுவாசம் நம்மை தொடுவதாக. நான் தனியாக இல்லை, நான் திக்கற்றவனாக இல்லை, என் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேங்கிற விசுவாசம் உங்களை நிரப்புகிறபடியால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். ஆமென்.